யாரு இருக்கா? நாங்க திருநெல்வேலி போய் அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு வந்தோம். நாங்கள் அப்போ தான் ட்ரைவ் பண்ணி வரோம் தெரியுமா. அவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணி வந்து பாண்டி வந்து ரீச் ஆகி சாப்பிட்டுட்டு அவன் வந்து பஸ் எடுத்து போகிறான் திருப்பி சென்னைக்கு. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் ஒரு நல்ல தரிசனத்தை முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியாக கிளம்பி பாண்டிச்சேரியை நோக்கி பயணிச்சு பண்ணியிருக்கிறோம். பாண்டிச்சேரியில் வந்து எதுக்காக அங்கே பாண்டிச்சேரி போகிறோங்கிறது ஒரே ஒரு மெயின் ரீசன் தான். சூப்பரான தரமான ரொம்ப 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 நல்ல பாண்டிச்சேரி பிரியாணி ஒன்று அடிக்கிறதுக்காகவே இங்கேருந்து நாங்கள் பாண்டிச்சேரியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த பாண்டிச்சேரியோட பிரியாணியை சுவைக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட ஆன்மீக சுவையை பற்றி நாங்கள் கொஞ்சம் சொல்லி ஆகணும் இல்லையா. இன்னைக்கு வந்து அப்படின்னா ஒரு the taste of blessings that we had இந்த கோயில். அதுக்கு பேர் ஆன்மீக சுவைனா சொல்லுவாங்க. நம்மளா உருவாக்க வேண்டியதுதான் ஒரு வார்த்தையும். எங்களுக்கு ஒரு சூப்பரான அமேசிங்கான ரொம்ப திருப்தியான ஒரு தரிசனம் எங்களுக்கு வந்து திருவண்ணாமலையில் கிடைச்சது. அந்த தரிசனம் எப்படி கிடைச்சது, நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோம் என்ஜாய் பண்ணோங்கிறத வந்து எங்களால் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா இது வந்து ஒரு ஆன்மீக தலம்ங்கிறதுனாலையும் எல்லா கோயில்லையுமே வந்து கேமராஸ் நாட் அலவுட், மொபைல் ஃபோன்ஸ் நாட் அலவுடுங்கிற பேனர் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக போட்டிருந்தாங்கங்கிற ஒரே காரணத்தினால நாங்கள் வந்து உள்ள வந்து என்னென்னலாம் இருந்துச்சுங்கிறத எங்களால் உங்களுக்கு காட்ட முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு வெளியிலேருந்து என்னென்னலாம் காட்டலாமோ அதெல்லாம் நாங்கள் எடுத்து உங்களுக்கு இந்த இதில் வந்து பதிவு பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் இங்கே நாங்கள் பார்த்த விஷயங்கள், நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை வந்து எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அதை சொல்கிறோம். நீங்கள் அப்படியே கேட்ச் பண்ணிக்கோங்க. பேசிக்லி வந்து இந்த கோயில் வந்து 1100 வருஷம் இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்களாம். இந்த 1100 வருஷம் கோயிலுங்கிற ஒரு பழமையை வந்து அவங்க இருந்தாலும் அதை ரொம்ப அழகாக பராமரிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது ஒரு கோபுரத்தையும் பார்க்குறதுக்கு. ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த கோயிலையே நல்ல திருப்தியாக கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 6:30 மணிக்கு முன்னாடி எங்கள் கோயில் என்டர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ கூட்டம் இல்லாமல் ஒரு 1 ஹவருக்குள்ளே நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்துடலாம். ஆனால் இதே 6:30க்கு அப்புறம்னா நீங்கள் பார்க்கணும், அவ்வளோ கூட்டம் நிறைய பேர் வந்தாங்க. அதனால் அந்த டைமிங் வந்து பீக் டைமிங்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்க இங்கே வரதா இருந்தால். அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து அந்த கிரிவலம்ங்கிறத போனோம். கிரிவலம்ங்கிறது வந்து மொத்தம் வந்து 14 கிலோமீட்டர். இந்த 14 கிலோமீட்டரில் அஷ்டலிங்கங்கள் இருக்கும். அதாவது மொத்தம் 8 டைரக்ஷன் இல்லையா, அதே கான்செப்டில் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற 8 டைரக்ஷன்லையும் கோயில் லிங்கங்கள் இருக்கும். அதுதான் அந்த அஷ்டலிங்கம் கிரிவலம். அப்புறம் வந்து அந்த கிரிவலம்ங்கிறது வந்து யூஸ்வலாக எல்லாரும் நடந்து போவாங்க. நாங்கள் வந்து ஆட்டோவில் போனோம். ரொம்ப வந்து அழகாக ஃபாஸ்ட்டாக அந்த அஷ்டலிங்கங்களையும் நம்ம கும்பிட்டாச்சு. அந்த அஷ்டலிங்கங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி. அதில் வந்து அந்த 5 எலிமெண்ட்ஸையும் கவர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சன், மூன் அதையும் கவர் பண்ணுறாங்க. ரிச்சாக இருக்கிறதுக்கும் கவர் பண்ணுறாங்க, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் கவர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லையும் இதை கவர் பண்ணுறி எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த கிரிவலம். இந்த அஷ்டலிங்கத்தில் மணிலிங்கம் சொல்லு. நான் சொல்றட்டா? நீ சொல்றட்டா? மணிலிங்கம் ஒன்று. மணிலிங்கம் நாங்க உருவாக்குறோம் பாரு அஷ்டலிங்கம். இரு மணிலிங்கம். மணிலிங்கம் சைலன்ட்ல போட்டுட்டாரா? மணிலிங்கம். அப்புறம் போலீஸ் லிங்கம். அச்சி போலீஸ் இல்ல போலீஸ் வண்டி வந்துச்சு. இந்த இது இந்த யுவராஜா லிங்கம். யுவராஜா லிங்கம். சும்மா இரு. இல்லடா எல்லாம் கேளுங்க. மணிலிங்கம், யுவராஜா லிங்கம். இல்ல யுவ இல்ல இந்த யமராஜா லிங்கம். யமராஜா லிங்கம். ஓகே, ஒன்னு வந்து ஒத்துக்கிறேன். யமலிங்கம். ஓகே, அதுக்கப்புறம் கண்டிப்பா ஹெல்த்துக்கு ஒருத்தர் இருப்பார். சொல்லு. டாக்டர் லிங்கம் சொல்ல. ஓகே, டாக்டர் லிங்கம் ஒண்ணு. இல்லடா பார்த்தேன்டா அந்த விஷரா நீயும் சொல்ற பாத்தியா, அதுக்கு ஏத்த மாதிரி ஆகவே நீ பண்றேன்னா பார்த்தோமா இப்பதான் 2 நிமிஷத்துக்கு கூட இல்லடா. இப்பதான் சொன்னேன் அஷ்டலிங்கம் 8 லிங்கம் பார்த்தோன்னு. 8 தான் பார்த்தோமா? இவ்வளவு நேரம் என்ன மாதிரி இருந்துச்சு? இரு, அந்த கோயிலை சுத்தி 8 டைரக்ஷன், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், நார்த் ஈஸ்ட், நார்த் அந்த மாதிரி போகுது இல்ல 8 டைரக்ஷன். அந்த கோயிலை சுத்தி இருக்கிற 8 டைரக்ஷன்லயும் லிங்கம் இருக்கும். அதுதான் வந்து அஷ்டலிங்கம்னு சொல்லுவாங்க. அஷ்டம்னா 8. சோ 8 லிங்கம் பார்த்தோம். அது இது வந்து சமஸ்கிருதம் நினைக்கிறேன். ஆமா, அஷ்டம்னா 8, சஷ்டினா 6, சமஸ்கிருதம் தான் நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி என்ன மன்னிச்சு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த வந்து நீ சொல்றா ஒரு 3 லிங்கம் பேர் சொல்றா. 3 இல்ல 8 சொல்றா. நீலாம் உனக்கெல்லாம் எக்ஸ்கியூஸே கிடையாது. 8 சொல்றா. முதல்ல பார்த்த லிங்கத்துல இருந்தா என்ன வரிசையா வரான்? பரவாயில்லையே. இந்திரலிங்கம், அதுக்கப்புறம் அக்னிலிங்கம் பார்த்தோம். யமலிங்கம் பார்த்தோம். அப்புறம் வருணலிங்கம், திருநீர்மலை லிங்கம்,
ஆமாம் லிங்கம் ஆமாம். அதுக்கப்புறம் நீருத்தி லிங்கம் அப்படின்னு மன்னிச்சிருங்க, ஆனால் தீருத்தி அப்படி ஏதோ பார்த்த மாதிரி ஞாபகம். நீருத்தி லிங்கம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வாயுலிங்கம், சூரியலிங்கம், அதுக்கப்புறம் ஈசான்யலிங்கம், சந்திரன் ஒட்டியே சந்திரலிங்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தது அஷ்டலிங்கம் தான். ஆனால் இவன் சொல்லியிருக்கிறது மொத்தம் 10 பேர். ஆனால் அந்த 10 பேரில் 8 கரெக்டு, மிச்சம் 2 வந்து வழியில் இருந்த கோயில்களை நாங்கள் வந்து தரிசித்தோம். ஆனால் எல்லா கோயில்லையுமே திருப்தியாக சாமி கும்பிட்ற மாதிரியான ஒரு அமைப்பு இன்னைக்கு இருந்துச்சு. நீங்கள் நாங்கள் போனது வந்து வியாழக்கிழமையா? வியாழக்கிழமையா? நீங்கள் வெள்ளி சனி ஞாயிறு வந்தீங்கன்னா கான். ஏன்னா வந்து செம கூட்டமாக இருக்குமா, நிறைய ரோடு பிளாக் பண்ணிடுவாங்க, காரே உள்ளே போவாதான், அந்த அளவுக்கு வச்சுருப்பாங்களா அந்த ஹோல் ஏரியாவே. அடி அண்ணாமலையாரையும் பார்த்தோம் இன்னைக்கு. அடி அண்ணாமலையார் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த அண்ணாமலையார் கோயிலுக்கு முன்னாடி எல்லாரும் தரிசித்த கோயில் வந்து அந்த அடி அண்ணாமலையார் கோயில். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து அதுவும் வந்து ஸ்ட்ரிக்டான டைமிங்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த டைமிங்க்கு அப்புறம் போனீங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் அதையும் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா ஒரு திருப்தியான ஒரு விசிட்டை நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு வாங்க, அது கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபன் ஃபேக்ட் தெரியுமா உனக்கு? இந்த திருவண்ணாமலை கோயில் இருக்குல்ல, இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தான் லிங்கம்ங்கிற ஒரு கான்செப்டையே உருவாக்கியிருக்காங்க. அப்படியா? ஆமாம், சிவனை வந்து லிங்கமாக தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தரிசனம் லிங்கம் ஃபார்மேட்டில் திருவண்ணாமலையில் தான் உருவாயிருக்கு அப்படின்னு நான் எங்கேயோ படித்தேன். ஆமாண்டா, நானாக உருவாக்கினா எங்கேயோ படித்தது தான் சொல்கிறேன். பட் அதுதான் இங்கே உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. இங்கேருந்து தான் இந்த லிங்கம், அதனால தான் இது எல்லாமே லிங்கம் கான்செப்ட்ஸ்லேயே இருக்கும் இந்த ஊர் ஃபுல்லாக. அப்புறம் வந்து இன்னொரு ஃபன் ஃபேக்ட் வந்து மகாசிவராத்திரியும் இங்கேருந்து தான் வந்து பாப்புலராக. மகாசிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் கூட்டத்தை வந்து பார்க்கணும். ஐயோ பயங்கரமாக இருக்கும், எல்லாரும் கிரிவலம் போயிட்டுருப்பாங்க. அண்ட் இங்கேருந்து தான் அது வந்து உலகம் ஃபுல்லாக பாப்புலர் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு கோயிலில் எல்லாராலையும் வந்து விசிட் பண்ணிட முடியாது. இது வந்து அவர் நினச்சா மட்டும்தான் நம்மளால் வர முடியுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம் அந்த மாதிரி. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டிங்கன்னா திருப்பி வரணுங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இது பேர் காந்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து எங்களை மட்டும் இழுத்தா பரவாயில்ல, அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் வெளிநாட்டிலேருந்து வெள்ளைக்காரங்கலேருந்து எல்லாரையும் நிறைய பேர் நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம். ஆக்சுவலி இந்தியன்ஸை விட வெள்ளைக்காரங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய வெள்ளைக்காரங்க ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வந்து அண்ணாமலையாரை வந்து தரிசிச்சுட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு காந்த பூமியாக இந்த திருவண்ணாமலை இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தேன், ரசித்தேன். அண்டு நல்ல ஒரு தரிசனம். ரமணர மாதிரி கரெக்டு சரணடைஞ்சிட்டு ஒரு தியான நிலைகள் எப்பயுமே இருக்கிற மாதிரி. ஆனால் ரமண ஆசிரமம் வந்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, அங்கே போனாலே அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு என்வாயர்மெண்ட்டாக நீ மெடிடேட் பண்ணால் அது 100% நடக்குங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டாக இருந்துச்சு. ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக அதை நீங்கள் உணர தான் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து உட்காந்து மெடிடேட் பண்ணது. அதுதான் ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே. அது வந்து ரொம்ப ஒரு குட் மெமரி அண்ட் குட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இந்த ஒரு ட்ரிப்ல. ஸோ இது என்ன கல்லெல்லாம் கொட்டிட்டு அழகா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. லைக் நம்ம இது நைட்ல நல்லா பார்க்கல. இந்த இதெல்லாம் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபோர்ட் இருக்கு தெரியுமா, நம்ம ஜிஞ்சி பக்கம் இருக்கும். ஆக்சுவலி ஒரு ஃபோர்ட் இருக்கு, அது ஆக்சுவலி ஃபேமஸ். செஞ்சி ஜிஞ்சி ஏதோ ஒன்று பட் இருக்கு. பாண்டிச்சேரியோட பெஸ்ட் பிரியாணி சாப்பிட்றதுக்காக திருநெல்வேலியிருந்து பாண்டிச்சேரி போகிறோம். திருநெல்வேலின்னு சொல்றது. நாங்க திருநெல்வேலியில போய் எனக்கு தெரிஞ்சாகணும். இப்போ யாரு இருக்கா? நாங்க திருநெல்வேலி போய் அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டோம். இதை விட பெட்டர் குக்கிறது திருவண்ணாமலை எல்லாம் திருவாவே இருக்கா. நல்லா டேய், உனக்கு என்னடா லஞ்ச் வேணும் இன்னைக்கு? ஓ குரங்கு, இப்படி சொன்னா எப்பறாது குக் ஆகும். ஏதாவது ஒரு கண்டென்ட் போடுவேன் தானே நான் வந்து கேட்குறேன். செம்மையா இருக்கு அந்த ஏரியா. எனக்கு என்னது இப்போ நான் துபாயில இருக்க ஒரு ஃபீல் இருக்கு. ஆமா, எனக்கு அதான் அதே தான். இங்க பாருங்களேன், ஒரு பாரம்பரியா கொட்டி வச்சு அதுக்கு மேல ஒரு ஃபார்ட் உருவாக்குன மாதிரியான. இந்த சிஞ்சி ஃபார்ட்டா? இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா மேல ஃபார்ட் மாதிரி இருக்கே. ஓவர்டேக் எடுத்தியா? இல்ல, கஷ்டப்பட்டு. நல்லா இருக்குடா இந்த ஃபார்ட். ஆமா, அது மேலே ஏறி பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கும் போல. ஆனா ஏறதான் கஷ்டமா இருக்கும். ஏறக்கு அதனால இங்க பாத்துருவோமே என்ன இப்ப. Wow, what the music! I'm so cool. Baby, honey, sweetie pie, never wanna see you cry. If you haven't, I will die. Baby, honey, sweetie pie, baby, honey, sweetie pie, never wanna see you cry. If you haven't, I will die. Baby, honey, sweetie pie.
என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும் அள்ளி சென்றால் முடிந்து விடும். நான் பண்ணுறேன். நானே வச்சுக்கணுமா? உண்மையிலே ஆசான்ல சேர்த்துக்கணும்டா. கேட்ரிங் காலேஜ் நம்பர் 1 கேட்ரிங் காலேஜா? ஐயோ. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு சார்? நீரஜ் அதை மறந்துட்டேன்ல. இரு, எல்லாமே ஹிட்டு. அதான் இருக்கிற பசி தான். அதனால கூட எல்லாமே ஹிட் ஆகிருந்திருக்கலாம். இல்லாட்டியும் ஹிட்டு தான். திடுக்கிடும் தகவல் சார் நம்மளை விட்டு கிளம்புறாராம். விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்கேன். நான் காரணம் ஏன்னு சொல்லான்னு இருந்தேன், பட் தேவையில்லை. கிளம்பிட்டு கெட்டில் ஹோட்டல் எப்படி இருக்கு சார்? மாசா இருக்குடா. மாசா இருக்கா? மாசாலாம் இல்லை, பயமாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு சென்னையில தான் தம்பி, எது லீகல் எது லீகல்னே தெரியலையே. எது கேட்கலாம் போல நினைச்சேன்டா. ஐயோ, பாய் பாய் பாய். பாப்போம், சென்னையில பாப்போம். பாய் பாய் பாய். பாப்போம். குட் நைட். பெஸ்ட் வெல். ஸ்லீப் வெல். எப்படி ரெக்கார்ட் ஆகலையே? விடுதலை. ஓகே, நான் ஓடுறேன் வண்டியை. இப்ப பாரு வண்டி பறக்க போரு. பறக்காது, சும்மா தான் சொன்னேன். சேஃப் டிரைவிங் ஒன்லி. அப்புறம் நாங்கள் ஆக்சுவலி இங்கே தான் தங்குறோம். இது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு சும்மா ஒரு அடுக்குமாடி கட்டடம் இருக்கும். ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பீச், ஓப்பன் பீச். நாங்கள் சும்மா விடுவோமா? ஆக்சுவலி ரொம்ப சார். ஆனால் இங்கே நினச்சி பாரு, நம்ம ஜஸ்ட் இங்கே இந்த பால்கனி தான் இருக்க போகிறோம். இந்த மாதிரி காக்காலாம் பறந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி என்ன ஒரு காக்கா பறந்துகிட்டு இருக்கோம். மண்ணு இந்த அலை இருக்கு, அந்த அலை, அந்த காற்று கிடையாது. இப்போ முடி பறக்கிறது. முடி பறக்காது, உனக்கு பறக்கல. Then sightseeing of the ocean. The ocean. Sightseeing of the ocean. அதான் நான் பேசுவேன், உண்மையை மட்டும் பேசுவேன். கரெக்ட். ஸோ நம்ம ரூம் போய் பார்ப்போம். ஸோ வணக்கம் நேயர்களே. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, யாஷ் வந்து நம்மளை விட்டுட்டு போனார்ல, அவர் வந்து ஏதோ ஹாஸ்பிட்டல் வேலைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனார். பட் நாங்கள் நினைக்கிறோம் அது வந்து ஒரு பொய்ன்னு. இப்போ அந்த பொய்யை உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சுக்க சில கேள்விகள், சில கடுமையான கேள்விகளை வேண்டாம். இதை பார்க்குற ஆடியன்ஸுக்கும் உடனே நாக்கு பிடிக்கிறது இதுக்குடா இதுக்கு ஆட்டோ டயரை நாய் வந்து பார்க்குற மாதிரி. பட் இதான் மேட்ரு. எங்களுக்கு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம், பாண்டிச்சேரி வர வரைக்கும் பட்டை விட்டு தூங்கிட்டு தான் வந்துட்டு இருந்தான். ஆனால் வந்து இறங்கணும், இறங்கி சாப்பிட போனோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆஸ் யூஷுவல் நாங்கள் ஃப்ரெண்டுனாலே என்னடா ஒன்றை போட்டு ஃப்ரெண்டு போட்டு தட்டு தான். எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. உட்காந்து அப்படியே பேசி கலாய்ச்சி திட்டி காரி துப்பி இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். நல்லா இருக்கீங்களா, எல்லாரும் நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டீங்களா, அதுக்கு பேர் ஃபேமிலி. அதுக்கு பேர் ஃபேமிலி, அதுக்கு பேர் ஃப்ரெண்டு கிடையாது. ஃபேமிலி மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் ஃபேமிலியா நடத்துகிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. என்னதான் சொல்கிறான் தெரிஞ்ச கமெண்ட். ஓகே, ஸோ இப்போ அவன் எங்கள்கிட்ட திடீர்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன சொன்னா,
நாங்கள் சும்மா கலாய்ச்சி பேசிகிட்டு இருந்தோம். ஏன்டா நீ என்னடா எப்போ பார்த்தாலும் நான்சிக்கில் தான் பேசுவியா, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் தான் பேசுவியான்ற மாதிரிலாம் சும்மா காமெடியாக பேசிக்கிட்டு இருந்தோமா. எனக்கு என்ன வரலன்னா எனக்கு புரியல. சரி ஏதோ சண்டை போட போகிறான்னு, விச் இஸ் அ குட் திங். சண்டை போட்டால் அது குட் திங். ஆனால் அது அவர் பண்ணாமல், இல்லை என்ன சித்தப்பா வந்து வர சொன்னார், இந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் சாட்டர்டேலேருந்து இன்னைக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சான். அது போய் தான்டா பஸ் ஸ்டாப்பில். இப்போ யோசிச்சு பார்த்தா அது போய் மாதிரி தெரியுதுல்ல. அது எப்படி வந்து நான் சரிடேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேஷண்ட் ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு தான் வருவாரா, அதுக்கான ஓசிஸ் போயிடுவாரா. அதுதான் எனக்கு அது வந்து எனக்கு அப்பவே அவன் டென்ஷன் ஆனது நான் சென்சர் பண்ணேன் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி நீ என்ன பண்ண, அவன் டென்ஷன் பீக்ல நிலைமை பேசப்பட்ட நான்சிக்கு இவன் வீடியோ எடுத்துட்டு வந்து அவன் தட்டை கட்டி, நீ என்ன வேக்யூம் எங்க தட்டுல எல்லாம் சாப்பாடு அப்படியே இருக்கும், உன் தட்டுல மட்டும் எப்படி காலி ஆயிட்டே இருக்குங்கிறான். இன்னும் சாப்பிட கூட ஆரம்பிக்கல, மனுஷன் முடிச்சாச்சு. என்னடா அது வேக்யூம் கிளீனரா இல்ல என்ன? End of flashback. நீயும் கொஞ்சம் டூ மச்சா பண்ணடா. அதை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன்டா. அவனும் மறக்க மாட்டான். அவன் பஸ்ல ஃபுல்லா வந்து பாட்டு கேட்டுட்டு போக மாட்டான். என்ன வேக்யூம் கிளீனர் எதை வச்சு வேணா திட்டி இருக்கலாம். வேக்யூம் கிளீனர் சொல்லிட்டேன். இவன் கை கழுவுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். உட்காந்து வெயிட் பண்ணி சரி 1 to 1 அவன் சொல்றானான்னு பார்த்தேன். நான் சான்ஸ் கொடுப்பேன் எப்பயுமே. உட்காந்து என்ன பிரச்சனை, உனக்கு டென்ஷன் ஆயிட்டியா, டென்ஷன் ஆச்சு தானே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் வந்து இல்லையே டென்ஷன்லாம் இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா. அப்போவே தெரியும் எனக்கு அது என்னமோ இருக்குன்னு. இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னா அங்கே இருக்குன்னு அர்த்தம். அது எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி இல்லை நீ இருக்கு, பொய் சொல்லாமல் சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி பசிச்சுதுடா, இப்போதான் எனக்கு உயிரே வருது, முன்னாடி கொஞ்சம் பசியாக இருந்துச்சு, கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன், இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி டாபிக் டக்குன்னு வேறு எதுக்கு அது நல்லா இருந்துச்சுன்னா இப்போ நல்லா தானே இருக்கணும். மாற்றிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ தான் ட்ரைவ் பண்ணி வரோம் தெரியுமா. அவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணி வந்து பாண்டி வந்து ரீச் ஆகி சாப்பிட்டுட்டு அவன் வந்து பஸ் எடுத்து போகிறான் நான் திருப்பி சென்னைக்கு. ஆனால் இது எனக்கு மனசு ஆறவே இல்லை. ஏன்னா அது அவன் வந்து சண்டை போட்டு கிளம்பியிருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அவன் சண்டை போட்டு கிளம்பாம டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு பொய் சொல்லிட்டு கிளம்புனா தான் நாங்கள் நினைக்கிறோம். இப்பயும் நான் அதை கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இது உண்மையா இல்லையா, இவன் உண்மையிலே பொய் சொன்னானா இல்லையா, உண்மையிலே இஷ்யூ என்ன அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு அன்கவர் பண்ற ஒரு முயற்சி தான் இந்த எபிசோட். அரே வா வா கால் கட் பண்ணிட்டான். நான் கால் பண்றேன். Unavailable. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? ஆக்சுவலி அவன் கன்ஃபார்ம் கோவத்தில் தான் இருக்கான்.